உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். இன்னைக்கு நம்ம கூட 3 ஸ்பெஷல் கெஸ்டஸ் இருக்காங்க. ஜான்சினி அக்கா இருக்காங்க, அஷீனா அந்த அக்கா இருக்காங்க, அதுக்கப்புறம் சாமுவேல் பிரதர். இவங்க 3 பேருமே 3 அமேசிங்கான சிங்கர்ஸ். ஜான்சினி அக்காவை பத்தி சொல்ல வேணாம், அவங்க வந்து காட்டுப்புறாக்களின் சத்தம் அந்த பாட்டு நீங்க நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. அவங்க தான் பாட்டு பாடினாங்க, ரொம்ப அழகா இருக்கும். பிளஸ் அஷீனா அக்கா வந்து காலங்கள் காத்திருந்தோம் ரட்சகர் இயேசு பிறந்து விட்டாரு கிறிஸ்மஸ் சாங் நானும் அக்காவும் பண்ணியிருப்போம். பிளஸ் அவங்க வந்து காத்திடுவார்ன்ற சாங் ஜீசஸ் ரிடம்ஸ்ல இருந்து பண்ண ஒரு அருமையான சாங். சாமுவேல் ஜோசப் பிரதர் எபினேசரே தெலுங்கு வெர்ஷன் அண்ணன் வந்து எழுதினாரு. பிளஸ் பறந்து செல்ல ஆசை இந்த சாங் வந்து அண்ணன் தான் கம்போஸ் பண்ணி எழுதினாப்புல. ரொம்ப அருமையான ஒரு பிரதர். எனக்கு ஆக்சுவலா பர்சனலா எனக்கு வந்து ரொம்ப ஒரு டச் உள்ள ஒரு பிரதர். நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்க போறோம் இன்னைக்கு. அவங்க காஸ்பிள் லைஃப் எப்படி உள்ள வந்தாங்க, அதுக்கப்புறம் அவங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல எப்படி இருக்காங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்டு அவங்க கிட்ட நம்ம கத்துக்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஜான்சினி அக்கா கிட்ட போறோம். ஜான்சினி அக்கா காட்டுப்புறாக்களின் சத்தம். அப்பா நானே ஒரு 100 வாட்டி 1000 வாட்டி அந்த சாங் கேட்டிருக்கேன். அவ்வளவு அருமையான சாங் அது. ஆக்சுவலா இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு 13 மில்லியன் அந்த சாங் போயிடுச்சு. அந்த சாங்கோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க சொல்லுங்க, அந்த சாங் பத்தி உங்க காஸ்பிள் நீங்க சொல்லுங்க. ஓகே, ஸோ காட்டுப்புறாவின் சத்தம் எனக்கு கிடைச்சது எனக்கு ஒரு பெரிய பிளெஸிங். ஈஸியாக கிடைக்கல. நிறைய பேர் வந்து என்கிட்ட காட்டுப்புறா கிடைச்சிச்சு ஸோ நீ ஃபேமஸ் ஆயிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் காட்டுப்புறா கிடைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பர்சனலாக ஃபேஸ் பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ நான் அதை வந்து இங்கே ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ 2017 நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன், 11th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். அப்போது என்னோட ஸ்கூல் வந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் ஹிந்து மெட்ரிகுலேஷன் தான் படிச்சிருந்தேன். அப்புறம் கிறிஸ்டியன் ஸ்கூல் வந்தேன். ஸோ அது எனக்கு ஒரு புது விதமான ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அங்கே சாப்பல் இருக்கும். ஏதாச்சும் வருத்தமாக இருந்துச்சுன்னா இல்லை எக்ஸாம் ஃபியர் இருந்துச்சுன்னா கூட நான் போய் ப்ரேயர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எனக்கு ஒரு நல்ல என்விரான்மெண்ட்டாக இருந்துச்சு அந்த ஸ்கூல். ஸோ அந்த ஸ்கூல் எனக்கு வந்து பர்சனலி என்னோட ஸ்பிரிச்சுவல் க்ரோத்துக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த ஸ்கூலில் வந்து என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தியோட அக்கா கல்யாணத்துக்காக என்னை இன்வைட் பண்ணியிருந்தா. ஸோ நான் அந்த கல்யாணத்துக்கு போறேன். என் ஃப்ரெண்டோட அக்கா கல்யாணம் ஜாலியா போறேன். ஸோ அங்க போய் இருக்கும்போது எல்லாரும் ரொம்ப அமைதியான கல்யாண வீடு, யாருமே பேசல. ஒரு கல்யாண வீடுன்னா ஒரு கலகலப்பு வேணும் இல்ல, எதுவுமே இல்லை. ஸோ நான் உட்காந்து என்ன பண்றேன், கேஷுவலா பாடுறேன். அப்ப என் ஃப்ரெண்டு, அந்த கல்யாண பொண்ணோட தங்கச்சி, என் ஃப்ரெண்டு, ஜான்சினி நீ பாடுறல, நான் மைக் எடுத்துட்டு வரேன், நீ பாடு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ மைக் எடுத்துட்டு வரும்போது நான் அந்த டைம் எனக்கு ஃபோன் கிடையாது. எனக்கு ஒரு பாட்டோட 4 லைன்ஸ் தெரியும்னா நான் 4 லைன்ஸ் பாடுவேன், 2 லைன்ஸ் தெரியும்னா 2 லைன்ஸ் பாடுவேன், ஸ்டான்ஸா தெரிஞ்சதுன்னா ஸ்டான்ஸா பாடுவேன். ஸோ எனக்கு ஃபேவரேட்டா எனக்கு எதெல்லாம் ஞாபகத்துல இருந்தோ அந்த சாங்ஸ் எல்லாம் நான் பாடிட்டு இருந்தேன். ஸோ அந்த கல்யாண வீட்டுல ஒரு கிறிஸ்டியன் சேனல் டைரக்டர் வந்து அட்டென்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களும் எதனால அட்டென்ட் பண்ணாங்க அப்படின்னா அவருக்கு அப்பதான் கல்யாணம் ஆயிருந்தது. ஸோ ஃபேமிலி ஃபங்க்ஷன் கட்டாயமா அட்டென்ட் பண்ணணும்ன்ற கட்டாயத்தினால அவர் அந்த கல்யாண வீட்டுக்கு வந்திருந்தார். ஸோ ஒரு கார்னர்ல என்னோட குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் உட்காந்து அந்த மைக்கை பிடிச்சி எனக்கு தெரிஞ்ச 4 லைனை பாடிட்டே இருக்கேன். அவர் என்ன பண்றாரு, அந்த கல்யாண வீட்டுக்கு அப்பதான் வராரு. என்னடா இந்த பாட்டு யாரு பாடுறான்ட்டு அந்த கிரௌட்ல என்ன தேடுறாரு. ஸோ இதெல்லாம் வந்து அவர் என்கிட்ட சொன்னது. ஸோ அப்படி தேடி அவரு சொல்றாராம், இந்த மாதிரி நம்ம சேனல்ல ஒரு சிங்கிங் காம்படிஷன் நடத்துறோமே, இந்த பொண்ணு வந்து அட்டென்ட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு அவரு வாயை திறந்தே சொல்றாரு. அதை கேட்டது யாருன்னா என்னோட சர்ச்ல உள்ள ஒரு ஆன்டி. ஸோ அவங்க என்ன சொல்றாங்க, இந்த பொண்ணு என்னோட சர்ச் பொண்ணு, நான் அவகிட்ட சொல்றேன் அப்படின்னு அவங்க என்கிட்ட நெக்ஸ்ட் சண்டே பேசுறாங்க. ஆனா அவங்களுக்கு கிளியரா தெரியாது இது ஒரு சிங்கிங் காம்படிஷன் தெரியாது. அவங்க என்கிட்ட அப்படி சொல்லவும் இல்லை. பாட போகணுமாமா அப்படி கேக்குறாங்கம்மா அப்படின்னாங்க. ஓகேன்னு நானும் என்னோட அப்பாவும் கிளம்பி அந்த ஸ்பாட்டுக்கு போறோம். அங்க போய் பார்த்தா பயங்கர க்ரௌடு. ஸோ க்ரௌட்ல என்ன நடக்குதுன்னு பார்த்தா எல்லாரும் பாடிட்டு இருக்காங்க. அப்படியே சூப்பர் சிங்கர்ல நடக்கிறது மாதிரி செலக்டட், ரிஜெக்டட், வெயிட்டிங் லிஸ்ட் அப்படின்னு லைட் எல்லாம் போட்டு பயங்கரமா பண்றாங்க. நானும் என்னோட அக்காவும் போயிருந்தோம். சோ நாங்க வந்து பயங்கரமா பயந்துட்டோம். ஐயோ இது தெரியாம போயிடுச்சே, நம்ம என்னடா இங்க உட்கார்ந்து இருக்கோம், அப்ப வாங்க வந்த வரைக்கே போயிடலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ ஆனாலும் வந்து நாங்க வந்து அங்க போய் ஜாயின் பண்ணி ஸோ அது வந்து சூப்பர் சிங்கர் மாதிரியே நடத்தினாங்க. ரவுண்டு, ஒவ்வொரு செக்ஷன் ரவுண்டு, எல்லாத்துலயுமே வந்து நான் வாவா பாடவே இல்லை. டு பி ஹானஸ்ட், என்னோட ஜட்ஜ்மெண்ட் வந்து சூப்பரா பாடிருக்கீங்க நீங்க இன்னைக்கு அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. பிகாஸ் எனக்கு பயம். நான் பிராக்டிஸ்ல பாடுற அளவுக்கு கூட நான் ஸ்டேஜ்ல பாட மாட்டேன்.
ஆனாலும் ஏசப்பாவோட பெரிய கிருபையினால அந்த ரிஜெக்டடுக்கு போகாம ஒரு என்ன சொல்றது அப்படியே ஸ்கிப் ஆகி ஒரு நார்மலா பாடுவாங்க அந்த ஒரு லிஸ்ட்ல தான் இருந்தேன். ஸோ ஃபைனல் வந்துச்சு. ஃபைனல்ல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, டைட்டில் வின்னர் யாரோ அவங்களுக்கு ஜீசஸ் ரிடீம்ஸ்ல பாடுறதுக்கான ஒரு சான்ஸ் அப்படின்னாங்க. ஸோ அங்க என்ன வச்சிருந்தாங்க அப்படின்னா 3 செக்மெண்டா வச்சிருந்தாங்க. வெஸ்டர்ன் சாங், கிளாசிக்கல் சாங், இன்னொரு ஃபோக் சாங் அந்த மாதிரி வச்சிருந்தாங்க. ஸோ 3மே நம்ம பாடி நம்மளோட மார்க்ஸ் அண்ட் ஓட்டிங் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இது வந்து பல வருஷமா நடந்துட்டே இருக்கு. நான் ஸ்கூல் படிக்கும்போது ஸ்டார்ட் ஆனது. நான் காலேஜ் 3rd இயர் படிச்சுட்டு இருக்கேன். அப்பதான் வந்து இது மும்முரமா ஃபைனலுக்கு நான் வரேன். ஸோ அந்த டைம்ல என்னன்னா, நான் காலேஜுக்கு போகல. அந்த பீரியட் ஆஃப் டைம்ல நாங்க ஆட் கொடுப்போம்ல, அதுக்கு முன்னாடி நாங்க இந்த மாதிரி நான் இந்த சிங்கிங் காம்படிஷன்ல இருக்கேன், என்னோட நம்பர் இது, ஸோ இதுக்கு நீங்க ஓட் பண்ணுங்க என்னோட சாங் பிடிச்சிருந்ததுனால ஆட் பண்ணியிருந்ததை மேம் பார்த்திருக்காங்க. மேமோட டாட்டர் நான் ஒரு கல்யாண வீட்டுல பாடினேன்ல, அந்த பொண்ணோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ எங்களுக்கு எல்லாம் மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ். மேமோட டாட்டர் என் ஃப்ரெண்டுன்னு எனக்கு தெரியாது, எதுவுமே எனக்கு தெரியாது. மேம் இப்படி கேட்கும்போது பயங்கர ஷாக்கு. ஸோ நான் வந்து ஆமா மேம் அப்படின்ட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னடி எதுக்கு ஓட் அப்படின்ற மாதிரி, அப்பதான் சொல்றேன்டி அப்படின்ற மாதிரி இருக்கான்ட்டு. அப்புறம் அந்த மேம் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க என்ன பிரின்சிபல் கிட்ட கூப்பிட்டு போய், பெரிய காலேஜ் ஆக்சுவலி விமென்ஸ் கிறிஸ்டியன் காலேஜ் தான், எக்கச்சக்க பிள்ளைங்க, நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ அதுல பிரின்சிபலை போய் மீட் பண்ணுன்றது ரொம்ப ஈஸி கிடையாது. ஸோ மேம் தான் என்னை கூட்டிட்டு போய், மேம் இந்த மாதிரி ஒரு காம்படிஷன்ல ஜான்ஷினி நிக்கிறாங்க, ஸோ நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி மேமே கேட்கறாங்க. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஓகேம்மா நாளைக்கு மார்னிங் சாப்பல்ல ப்ரேயர் மீட்டிங் நடக்கும், நீ போய் பேசு, இந்த மாதிரி நான் பேசு அப்படின்னாங்க. ஓகே மேம், தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டின்ட்டு நான் வந்துட்டேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் ரஷ் பண்ணி சாப்பலுக்கு போறேன். போய் மேம் வந்து இந்த மாதிரி கையை காட்டுறாங்க, நெக்ஸ்ட் நீ தான் அப்படின்ற மாதிரி போயாச்சு. நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல, என்ன பேசணும் எதுவுமே தெரியல. சுப்பா நீங்க பேசுங்க எனக்கு, ஆனா இந்த அத்தனை க்ரௌடு முன்னாடி நான் பேசணும் அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஸோ நான் போய் பேசுறேன். என்ன பேசினேன்னு எனக்கு இப்ப கூட தெரியாது, ஆனா திக்கவே இல்லை, திணறவே இல்லை, என் பாட்டுக்கு ஃப்ளோல பேசிட்டு வந்துட்டேன். வந்ததும் அன்னைக்கு சாப்பல்ல சர்வீஸ் முடிஞ்சிடுச்சு. பிரின்சிபல் வந்து எனக்கு கை கொடுத்து, அம்மா நீ பேசுறதே பாடின மாதிரி, நீ பேசாம ஈவினிங் வந்து மேமுக்கு வந்து பிரின்சிபல் மேம் வந்து பயங்கரமா சாங்ஸ் கேட்பாங்க. சிலவங்களுக்கு இருக்கும்ல இந்த மாதிரி சாங்ஸ் கேட்கணும் அப்படின்ட்டு, அந்த மாதிரி மேம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ எவ்ரிடே ஈவினிங் ஒரு பாட்டை பாடி, என் பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஓட் பண்ணுங்கன்னு பேசு, மைக்ல பேசுன்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் போவேன் எவ்ரிடே ஈவினிங், ஓடி 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 போவேன். போற வழியில ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, டீச்சர்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் டே இந்த பாட்டு பாடு, அவங்க ஃபேவரட் சாங் எல்லாம் சொல்லி அந்த மாதிரி நான் 1 வீக்கா போய் கேட்டு ஓட் பண்ணாங்க. அண்ட் ஒன் மோர் என்ன பண்ணாங்கன்னா, நான் ஸ்கூல் டைமே இந்த காம்படிஷன் ஸ்டார்ட் ஆனனால ஸ்கூலுக்குமே எனக்கு போய் நீங்க போய் கேட்டுட்டு வாமா, ஓட்டு கேட்டுட்டு வான்னு பெர்மிஷன் கொடுத்தாங்க. ஸோ நான் அதெல்லாம் கேட்டுட்டு வந்தேன். இப்போ ஃபைனல்ல நான் நிக்கிறேன். அந்த டே ஸ்டேஜ் பயங்கர பிரம்மாண்டமா நடந்துச்சு. ஸோ ஸ்டேஜே வேற லெவல். அப்போ இவ்வளோ ரவுண்ட்ஸ்ல நான் ரொம்ப நல்லா பாடவே இல்லை. அன்னைக்கான சாங்ஸ் எல்லாமே எனக்கு வந்து ஓகே, நான் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிருந்தேன். அண்ட் அந்த 1 வீக் நான் போய் பாடினனால அந்த ஃபியர் வந்து எனக்கு ரொம்பவே கம்மியாயிடுச்சு. ஸோ நீங்க பாருங்க, இவ்வளவு இடத்துல எனக்கு வந்து அந்த ஏசப்பா மனுஷரோட கண்ணுல வந்து தயவு, இது எதுவுமே நானா போய் பண்ணவே இல்லை, எல்லாம் ஏசப்பாவே நீ போய் அவளுக்கு ஹெல்ப் பண்ணு, நீ போய் அவளுக்கு ஹெல்ப் பண்ண, அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு எனக்கு சுத்தி அவ்வளோ எனக்கு பாசிட்டிவாவே நடந்துச்சு. ஸோ அந்த ஃபைனல்ல நான் பாடினேன். ஜீசஸ் ரெடீம்ஸ்ல உள்ள ஸ்வீட் அண்ட் அங்கிள் தான் எங்களுக்கு ஜட்ஜா வந்திருந்தாங்க, பிளஸ் நிறைய ஜட்ஜஸ் இருந்தாங்க. அந்த சிங்கிங் காம்படிஷன்ல நான் வின் பண்ணேன். டைட்டில் வின்னர் ஆனனால தான் எனக்கு ஜீசஸ் ரெடீம்ஸ்ல ஒரு சாங்னு கொடுத்தாங்க. அண்ட் அது காட்டுப்புறாவின் சத்தம். அஷினாக்கா, இப்போ உங்ககிட்ட நான் வரேன், ஓகேவா? உங்ககிட்ட நான் டிஃப்ரெண்டா அந்த கேள்வியை கேட்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஜானர் அக்கா ஜான்ஷினி அக்கா பேசின மாதிரியே இப்போ வந்து லார்டு வந்து அவங்க லைஃப் வந்து கியூஸ் நிறைய கொடுத்து லீட் பண்ணி அதை அவங்க எவ்வளவு ஃப்ரூட்ஃபுல்லா மாத்தணுமோ காட் அவங்க லீட் பண்ணி கொடுத்தாங்க. அந்த மாதிரி காட் வந்து உங்க லைஃப்ல எப்படிக்கா லீட் பண்ணாரு? எனக்கு அதை பத்தி தெரியும். எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்து நான் சொல்றேன், சின்ன வயசுல இருந்து எப்படின்னா வந்து ரொம்ப காட் ஃபேரிங் அப்படிலாம் கிடையாது, ரொம்ப விளையாட்டுத்தனமா இருப்பேன். ஸ்கூல்ல எல்லாம் நீ என்னை பத்தி இப்போ கேட்டா கூட, ஏன் என் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பாத்துட்டு இருந்தா கூட ஏய் நடிக்காத அப்படின்ற, பிகாஸ் நான் வந்து அப்போ ஒரு வேற மாதிரி ஒரு இதுல இருப்பேன், ஒரு வைபா ஜாலியா அப்படி சுத்திட்டு இருந்த ஒரு கேரக்டர் தான். ஆனா அம்மாவோட வந்து ரொம்ப புஷ் பண்ணுவாங்க, வா வா பாடு ஓ பண்ணு, எதுக்குடா இப்படி பண்ற, அப்படிதான் சுத்திட்டு இருந்தேன் நானு.
ஸோ இன்னும் ஒரு 7th ஸ்டாண்டர்ட்ல ஜான்சினிக்கு இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. 7th ஸ்டாண்டர்ட்ல வந்து நான் ஒரு காம்படிஷன்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணேன். ஒரு காஸ்பல் சேனல்ல தான். அதுல வந்து ஒரு தேவராகங்கள்னு ஒரு காம்படிஷன். அப்போ எங்க ஸ்கூல்ல வந்து ஒரு டீச்சர் உண்டு, சிங்கிங் டீச்சர். அவங்க கிட்ட சேர்த்து விட்டாங்க என்ன. அவங்க வந்து எனக்கு இந்த கர்நாடிக் சாங்ஸ் ஸ்வரம்ஸ் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. சும்மா அவங்க சொல்லி கொடுக்கறது நான் பாடுவேன், அந்த மாதிரி தான். ஆனா அதுல என்னன்னா ஃபைனல்ல நான் வந்து வின் ஆகல, ரன்னர் ஆயிட்டேன். என் கூட கம்ப்ளீட் பண்ணவங்க வந்து என்னை விட ஒரு 4 years எல்டர். அவங்க செம்மையா பாடுவாங்க. வாவ் எப்படி பாடுறாங்க அப்படிதான் பாத்துட்டு இருப்பேன். என்னடா எனக்கு செகண்ட் பிரைஸ் கொடுத்துட்டாங்க அப்படி இருந்துச்சு. நம்ம அதை ஜாலியா எடுத்துட்டு வந்துட்டோம். அதுதான். சோ அப்போ ஓரளவுக்கு ஓகே இப்ப பாடுறா அப்படின்னு அம்மாக்கு தெரியுது. ஆனா நான் ரொம்ப ஜாலியா அப்படி சுத்திட்டு இருப்பேன். ஜீசஸ் ரெடெம்ஷன் மினிஸ்ட்ரி இருக்குல்ல, சோ எங்க ஊர்ல வந்து ஒரு ஆபீஸ் இருக்கும். ப்ரேயர் பண்றதுக்காக விட்டு வருவாங்க. வீக்கெண்ட் ஆனா, இப்ப சாட்டர்டே ஆனா அங்க கொண்டு போய் விடுவாங்க. அங்க வந்து நிறைய பேர் ப்ரேயர் பண்ணுவாங்க. ஒரு குரூப்பா உட்காந்து ப்ரேயர் பண்ணி. எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. நான் உட்காந்து பறக்க பாப்பேன். ப்ரேயர் பண்ண சொல்லிடுவாங்களோ நம்மள, ஐயோ நம்ம நெக்ஸ்ட் இருக்கும், இப்படிலாம் பயந்த நாட்கள் இருக்கும். ஒரு அதுக்குள்ளேயே நான் இல்ல நான் ஆண்டருக்குள்ளேயே இல்லாத போனேன். ஸோ அவங்க வந்து ப்ரேயர் பண்ண சொல்லிடக்கூடாது, சொன்னா என்ன ப்ரேயர் பண்ண தெரியாது, ஃபர்ஸ்டே யோசிச்சு வச்சுட்டு இருப்பேன், இந்த மாதிரிலாம். ஸோ அப்படி இருந்துச்சு. அங்க இருந்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. என்னன்னா நாங்க உட்காந்துட்டு இருந்தோம். ஒரு ஆட் இருக்குது, ஜீசஸ் வந்து பண்றாங்க, இந்த குரூப் ஆஃப் கேர்ள்ஸ் எங்களுக்கு தேவைப்படுறாங்க, சும்மா ஜஸ்ட் பின்னாடி நிக்கிறதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து சும்மா தானே ஜாலியா போயிட்டு வந்துட்டோம். போயிட்டு வந்ததும் அந்த டைரக்டர் அவங்க அது ஆஃபீஸ் வச்சிருப்பாங்கல்ல, அவங்க மேனேஜ் பண்றாங்க, மேனேஜர் வச்சுக்கலாமா. ஸோ மேனேஜர் இருக்காங்கல்ல, அந்த மேனேஜருக்கு வந்து ஒரு கால் வருது. இந்த மாதிரி அதுல ஒரு பொண்ணு என்ன காட்டியிருக்காங்க, அந்த பொண்ணு வந்து ஷார்ட் பிலிம்ஸ் எல்லாம் நடிக்க வருமா, லைக் அவங்க பண்ணுவாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. 11th standard படிச்சுட்டு இருந்தேன். இப்படி வருது. எனக்கு இன்ட்ரெஸ்டும் இல்ல அவளுக்கு ரோல் சின்ன ரோல் தான், ஜஸ்ட் பின்னாடி நின்று சும்மா சிரிக்கணும் அழணும் அந்த மாதிரி குட்டி சரி அப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போறேன். சின்ன ரோல் தான் சொன்ன மாதிரி. ஓரளவுக்கு அவங்க சொன்னதை நான் பண்ணிட்டேன் போல. நெக்ஸ்ட் வந்துட்டே இருக்குது. இது பண்ணுவாங்களா குட்டி குட்டியா. அடுத்து ஒரு 3வது வந்து எனக்கு மெயினா பண்ற மாதிரி ஒண்ணு சொல்றாங்க, லைக் நீ தான் லீட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு என்ன வச்சு ஒரு பெரிய ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்றாங்க. நானா மெயின், ஐயோ எனக்கு தெரியாது, இல்ல உன்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் சொல்றாங்க. அம்மா எல்லாருமே என்ன இது பண்றாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்போ நமக்கு ஷீட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, அந்த டைலாக் ஷீட்ஸ் எல்லாம். நான் உட்காந்து ப்ரிப்பேர் பண்றேன். எனக்கு தமிழே வாசிக்க தெரியாது சொல்லுங்க. நான் தமிழ் எக்ஸாம் கூட படிச்சது இல்லையே, இப்படி படிக்க வச்சுட்டீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் ஜீசஸ் ரெடெம்ஷன் ஸ்கூல்ல வந்த ஒரு இது. உள்ள வந்து அதுக்கப்புறம் நான் 11th முடிச்சு 12th முடிச்சு காலேஜ் போயிட்டேன். காலேஜ் வந்து கோயம்புத்தூர்ல பண்ணேன். ஸோ இதுல இருந்து அப்படியே வெளியே வந்துட்டேன். அவங்க ஏதாவது கேட்டாங்கனாலும் இல்ல அவ கோயம்புத்தூர்ல இருக்கா அப்படி போயிட்டு இருந்துச்சு. லாக்டவுன் வந்துச்சு. லாக்டவுன் வரவும் மறுபடியும் ஒரு கால். அப்போ வந்து ஜோதி அக்கான்னு ஒரு சீரீஸ் இப்போ நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், பாத்துருக்கேன். ஜோதி அக்கா சீரீஸ் இந்த மாதிரி ஒரு சீரீஸ் ஒரு 1 year போகும், நடிக்க இன்ட்ரெஸ்டடா அப்படின்னு கேக்குறாங்க. ஜோதி அக்கா மகா தானே? ஆமா நானே. சோ அதுக்கு அப்போ நான் ஆண்டருக்குள்ள இல்ல. சோ வந்து சரி ஏதோ ஒண்ணு சும்மா தானே இருக்கோம் போவோம் அப்படின்ட்டு தான் அதுக்குள்ள வரேன். உள்ள வரும்போது எனக்கு அம்மாவா நடிக்கிறாங்கல்ல, அதுல அவங்களோட ஒரிஜினல் வந்து சாந்தி, அதுலதான் ஜோதி அக்கா. சோ அவங்க வந்து ஆக்சுவலி ஒரு பிராமின் கன்வெர்டட். சோ அவங்க வந்து ஆண்டருக்குள்ள அவ்வளோ இருப்பாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில அப்படி ஒரு பர்சன் நான் அன்னைக்கு பாக்குறேன் அந்த மாதிரி. ஸோ அவங்க நடிக்கிறாங்க, அவங்களோட ப்ரொஃபஷன் அது, லைக் சீரியல்ஸ் பண்றாங்க, வேற சேனல்ஸ்ல பண்றாங்க. ஆனா அவ்வளோ ரொம்ப பரிசுத்தமா இருப்பாங்க. அவங்கள்ட்ட இருந்து நான் நிறைய கத்துக்க ஆரம்பிச்சேன். ஸோ அங்க இருந்து எப்படி பைபிள் இப்படி ரீட் பண்றாங்க, ஃப்ரீ டைம் படிச்சா நம்ம என்ன பண்ணுவோம், ஃபோன் பார்ப்போம், அவங்க பைபிள் ரீட் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி என்னை சுத்தி இருக்க ஆள்கிட்ட இருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்க ஆரம்பிக்கும். ஓகே இது பண்ணுமா, சரி நம்ம கிறிஸ்டியனா இருக்கோம், பிறந்ததுல இருந்தே நம்ம இதுக்குள்ள இல்லையே அப்படின்னு சொல்லிட்டுலாம் யோசிச்சிருக்கேன். ஸோ அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா என்கிட்ட வந்து விஷயம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் ஐஷ்னா அப்படிலாம் சொல்லுவாங்க. ஜென்ரலா சொல்லுவாங்க, நான் தப்பெல்லாம் பண்ண மாட்டேன், சும்மா ஜென்ரலா நம்ம பேசும்போது இப்படி இருக்கணும் அப்படி இருக்குன்னு சொல்லும் போது பரவாயில்ல நம்மளை நல்லா கைட் பண்றாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் எப்படின்னா காத்திடுவார் வந்து 2024 ப்ராமிஸ் தான். ஸோ அதுக்கு எப்படின்னா கொஞ்ச நாள் முன்னாடிதான் எனக்கு சொல்றாங்க, லைக் இப்போ ஒரு 9th ஷூட்னா 7th தான் கன்ஃபார்ம் ஆகுது நான் தான் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஃபீச்சரிங்க்கு. எனக்கு வாக்குத்தத்த பாடல் நானா, எனக்கு என்னங்க தகுதி இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஆனா அதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு, அந்த 2 yearsலனா 2022ல வந்து நான் ரட்சிக்கப்பட்டேன். என்னோட பர்சனல் லைஃப் வந்து அங்கதான் ஸ்டார்ட் ஆகுது ஆண்டு கூட. ஸோ அது வந்து அது ஒரு டெஸ்டிமோனி எனக்கு. அது
ஸோ நான் அப்போதான் ரசிக்கப்படுறேன். பர்சனலாக நான் ஆண்டுகிட்ட பேசி ஒப்பு கொடுத்து சரண்டர் பண்ணி நிறைய பாவம் பண்ணி கேசுப்பா அப்படின்லாம் சொல்லிட்டு அப்போதான் நான் என்னை சரண்டர் பண்ணி அவருக்குள்ள நான் வந்த டைம் 2022. ஸோ அந்த டைம்ல இருந்து நான் இது வரைக்கும் பண்ணிட்டு இருந்ததை ஃபுல்லாக பண்ண ஆரம்பிச்சேன். லைக் இதுதான் என்னோட காலிங் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அப்போ வரைக்கும் எனக்கு ஒரு இந்த புஷ் இருந்துச்சு, அம்மா மூலமா சுற்றி இருக்கிற மூலமா நிறைய. பட் அந்த 22க்கு அப்புறம் தான் எனக்கு தெரிய ஆரம்பிச்சுது, ஓகே இதுதான் என்னோட பர்பஸ். ஓகே நான் அவரை மகிமைப்படுத்தணும், அவருக்குரிய அந்த டேலண்ட் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்கன்னா அவரை மகிமைப்படுத்துறதுக்காக அப்படிங்கிறத நான் அப்போதான் உணர ஆரம்பிச்சேன். ஸோ அதுல இருந்து நான் டெடிகேட்டடாக பண்ண ஆரம்பிச்சேன். லைக் என்ன பண்ணாலும் அவரை மகிமைப்படுத்தணும். சரி ஓகே, அது என்னுடைய வியூஸ் மாறிச்சு. ஃபர்ஸ்ட் நான் வேற மாதிரி இருந்தேன், அதுக்கப்புறமா அதே தான் பண்ணேன், பட் வந்து வேற மாதிரி. ஸோ அப்படி மாறிச்சு. அண்ட் காத்திருவர் சாங் பெரிய பிளெஸிங், அது அவ்வளோ பெரிய பிளெஸிங். அதாவது ஒரு கிறிஸ்டியனாவே வாழ்ந்துட்டு ஒன்னும் கடவுளுக்குள்ள இல்லை, ஆனா வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து கடவுள் வந்து யோசிக்க வைக்கிறாரு நம்மள. உங்களை நான் பார்க்கும்போது நான் சொல்றது வந்து சென்னை மியூசிக் ஸ்டோர்ஸ் நிறைய தெரியாத ஆட்களே கிடையாது, பெரிய பெரிய ஆட்கள் வந்து பர்ச்சேஸ் பண்றீங்க. அந்த ஸ்டோர் பிளஸ் நீங்க வந்து இந்த காஸ்பல் சிங்கிங் வந்தீங்க, எப்படி இருந்தது உங்களுக்கு? எப்படி இன்ட்ரடக்ஷன் ஆச்சு? I was born and raised, நான் பிறந்து வந்ததெல்லாம் ஒரு நல்ல கிறிஸ்டியன் ஃபேமிலி. ஓகே. எங்க தாத்தா பாஸ்டர், எங்க அம்மா சைட்ல எல்லாம் பாஸ்டர். பட் எல்லாம் வேலை செஞ்சுட்டு ஒரு நல்ல ஒரு ஒர்க் பண்ணிட்டு ஊழியம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எங்க டாடி ஒரு நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ராக் மெக்கானிக்ஸ்ல ஒரு சயின்டிஸ்டா இருக்காரு, ஜியோ டெக்னிக்கல் டிவிஷன் ஹெட். ஆனா இஸ் அ வெரி ஹம்பிள் மேன் ஆஃப் காட். 5 மணிக்கு மேல he will become like a pastor. போயிட்டு எல்லாருக்கும் பாட்டு எழுதுறது, நிறைய மினிஸ்ட்ரிக்கு பாட்டு எழுதுறது, டிரான்ஸ்லேட் பண்றது. அண்ட் ஹி வில் டூ அ லாட் ஆஃப் மினிஸ்ட்ரி. ஸோ பிறந்த அப்பத்துலேருந்து அதே பார்த்து 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 அப்படியே வாழ்ந்துட்டோம். சர்ச்சில் கூட சிஸ்டர் ரொம்ப அழகா சொன்னாங்க, யாராச்சும் சர்ச்சில் உள்ள போகும்போது ப்ரேயர் பண்ணிடுவாங்களா அப்படின்னு, ப்ரேயர் பண்ண சொல்லிடுவாங்களான்னு பயம். நான் கூட அந்த மாதிரியெல்லாம் ஓடி இருக்கேன். எங்கள் டேடி 7 மணிக்கு சர்ச்சுக்கு கூப்பிட்டு போவார் காலையில், சாயந்தரம் 4:30 மணிக்கு தான் வீட்டுக்கு வரணும். போயிட்டு என்ன பண்றதுன்னா கிட்டாரை கிளீன் பண்றது, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை கிளீன் பண்றது, இந்த மாதிரி வேலைங்கெல்லாம் கொடுப்பாங்க. அந்த டைம்ல பாட்டி எல்லாம் நிறைய பேர் வந்து சர்ச்சுக்கு முன்னாடியே உட்காந்து ஜாம் பண்ணுவாங்க. இவங்க கண்ணில் மட்டும் மாட்டக்கூடாது முன்னாடியே ஓடிட்டு போங்க. அப்போ கூட விடாம சில பேர் எல்லாம் பிடிச்சி சாம்காக ஜெபிக்கணும் அப்படின்னு ஜெபிச்சாங்க, நிறைய ப்ரேயர் பண்ணாங்க. எங்க அப்பா அம்மா நிறைய ப்ரேயர் பண்ணுவாங்க, நிறைய சொல்லி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம எங்க ஃபேமிலி ப்ரேயர்ல என்ன பண்ணோம்னா, நானே எங்க தம்பி எங்க டேடி 3 பேரும் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு உட்காரணும். காலையில நைட் எல்லாம் சேர்ந்து வாசிச்சுட்டே பாடணும். சும்மா பாடினா பத்தாது, வாசிச்சுட்டே பாடணும். பாடலன்னா அடி. அப்போ பயங்கர கடுப்பா இருக்கும், என்னப்பா இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு தெரியல. அந்த மாதிரி எல்லாம் வந்து அப்படியே வந்துட்டு அப்படியே காலேஜ்ல போறோம். காலேஜ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அப்போ நிறைய வாசிப்போம். எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் நேம் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்போம். எங்க டாடி கிட்ட என்ன கேட்டாலும் வாங்கி தருவாரு, பட் இட் ஷுட் பி சம்திங் ரிலேட்டட் டு காட். ஆண்டவருக்கு ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் இல்லை. ஸோ எங்க கிட்ட இல்லாத ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸே இல்லை, எல்லாமே எங்க டாடி வாங்கி தருவாரு. அதை வச்சு நாங்க அப்படியே நானே எங்க தம்பி எல்லாம் இது பண்ணி, நான் 7th படிக்கும்போது எங்க டாடி சயின்டிஸ்டா இருக்கிறதுனால ஒரு கம்ப்யூட்டர் லேப்டாப் இருக்கும், அதுலயே நாங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். நிறைய சாஃப்ட்வேர் வச்சு ரெக்கார்ட் பண்ணி நிறைய பண்ணோம். நானே எங்க தம்பி எங்க டாடி எல்லாம் செஞ்சோம். அவங்க என்கரேஜ் பண்ணதுனால இந்த சாங்கு அப்படியே நிறைய வந்துச்சு. எங்க டாடி பாட்டு எழுதுவாரு, நாங்க மியூசிக் கம்போஸ் பண்ணுவோம். நானே எங்க தம்பி எல்லாம் சேர்ந்து ஒன்னா வீட்லயே கம்போஸ் பண்ணி பாடி. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நான் 9th படிக்கிறேன். எங்க வீட்டுல ஒரு கேம்ப் கார்டர் இருக்கும், சோனி கேம்ப் கார்டர். அதுல நாங்களே வீடியோ ரெடி பண்ணி நானே எடிட் பண்ணி இன்னும் அது யூடியூப்ல இருக்கு. நான் சொல்றது 98, 99 அந்த டைம்ல. ஓகே, அப்போ காமெடியா பண்ணோம். அந்த டைம்ல யூடியூப்ன்ற ஒரு வார்த்தையே இல்ல, ஆனா நாங்க பண்ணி சும்மா அந்த அப்போ இருக்கிற டைம்ல அந்த லோக்கல் சேனல் இருக்கும் இல்லைங்களா, அதுல எல்லாம் கிறிஸ்டியன் சாங்க்கு எங்க பாட்டு எடுத்து போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி காமெடியா பண்ணிட்டு அப்புறம் காலேஜ்ல இன்ஜினியரிங் படிக்கும் போது ஆண்டவர் எப்பவுமே எங்களை பயன்படுத்துவார். இங்க வந்து யூகே போயிட்டு யூகேல படிக்கிறேன். நம்புறீங்களோ இல்லையோ, எங்க அப்பா அம்மா ஜெபிச்சதுனால இந்த சர்ச்ல ப்ரேயர் பண்ணாங்க பார்த்தீங்களா, அதனால எவ்ரி சண்டே யூகேல கூட ஸ்டேஜ்ல இருக்கு ஆண்டவருக்காக ஏதாச்சும் ஒன்று பண்ணி. ஏன்னா ஆண்டவர் எப்பவுமே விடவே இல்லை, எப்பவுமே அவருடைய அரவணைப்பையே வச்சிருந்தார். எதனாலனா நான் நீதிமானோ நான் நல்லவன்ட்டு கிடையாது, நான் எதுவுமே பண்ணல ஆண்டவருக்கு. ஆனா ஆண்டவர் எங்க அப்பா அம்மா அவங்க ப்ரேயர்னால, சர்ச் பண்ற ஒரு ப்ரேயர்னால என்னை எப்பவுமே அந்த அந்த கிருபையிலே வச்சிருந்தார். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு
நான் கல்யாணம் பண்ணிட்டு இங்கே சென்னைக்கு வரேன். ஒரு என்கிட்ட பேசினாரு, நிறைய ஊழியக்கார் பாட்டு வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அது நிறைய பேர் பார்க்கும்போது எனக்கு உள்ள ஆண்டவர் பேசுனது என்னன்னா, why can't you help that song reach millions of people? ஒரு பாட்டுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணி அது பாட்டு நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்தா அது லட்சக்கணக்கான ஜனங்கள், கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றது எனக்கு ஆழமா ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். ஸோ அந்த மாதிரி நிறைய ஊழியக்காருக்கு நான் பண்ணி கொடுக்க ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்தார். அந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கும்போது எனக்கே ஆண்டவர் நிறைய பாட்டு கொடுத்து இதை பண்ண சொல்லி ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் நமக்குள்ள. எப்படியாச்சும் பண்ணணும். ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள், லாக்டவுன் டைம்ல ஒரு பெரிய ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கிறோம். எங்க வீடு ரெனோவேட் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் ரெனோவேட் பண்ணி எங்களுக்கு ஒரு சின்ன பேபி, அந்த பேபியை எடுத்துட்டு ஒரு சர்ச் மேல நாங்கள் தங்கியிருக்கிறோம். எங்க சர்ச் மேல ஜாய் தங்கி இருக்கிறோம். 3 monthsல ரெனோவேட் பண்ணோம். ரெனோவேட் பண்றதுக்கு ஆரம்பிக்கிறோம், லாக்டவுன் போட்டாங்க. நாங்க எக்ஸ்பெக்டே பண்ணல. சின்ன பேபி வச்சுட்டு இருக்கோம், என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த டைம்ல உட்காந்து ரெனோவேஷன் கம்பெனி எல்லாம் க்ளோஸ் பண்ணி எல்லாம் அவங்க வீட்டுல உட்காந்து இருக்காங்க. நாங்களும் உட்காந்துருக்கோம். 3 monthsன்றது 4 months ஆகுது. என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த பேபி வச்சுட்டு உட்காந்துருக்கோம். அப்போ ஒரு நாள் நல்ல ஞாபகம் இருக்கு, சென்னை மியூசிக் ஸ்டோர்ல இருந்து கீபோர்டு ஒன்று எடுத்துட்டு வந்து, என்ன பண்றதுன்னு தெரியல, போர் அடிக்குது இல்லையா, அப்போ வச்சு கீபோர்டு வச்சு அப்படியே பாடிட்டே இருக்கேன். இவ்வளோ கஷ்டத்துக்குள்ள போறோம், என்ன பண்றதுன்னு தெரியல. அப்போ உட்காந்து அப்படியே ப்ளே பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு டியூன் வருது. அந்த டியூனுக்கு என் தேவா என் தேவா என் தேவா நான் சும்மா அப்படியே பாடிட்டு இருக்கிறேன். அந்த அப்படியே பாடிட்டு இருக்குது. பாட்டா நீங்க நம்புறீங்க இல்லையோ, ஒரு 20 minutesல அது பாட்டா மாறுது. அந்த பாட்டா மாறுது. நான் அப்படியே ஒரு மியூசிக் டைரக்டருக்கு அனுப்பிச்சு விடுறேன். அவர் அங்கேருந்து ப்ரொடியூஸ் பண்றாரு. ஒரு பெரிய ஊழியக்காரர் சாமி தங்கை அவர் இதுல வந்து பாடுறாரு. அது இப்போ 4 languageல டிரான்ஸ்லேட் ஆகி so many people are singing. அதே மாதிரி தான் ஆண்டவர் ஒவ்வொரு பாட்டும் கொடுத்தாரு. நீங்க எப்படி கனெக்ட் ஆனீங்கன்னா, பறந்து செல்ல ஆசை இயேசுவோடு பேச நீங்க வந்தீங்க, உங்க அண்ணன் வந்தாரு, எல்லாம் வந்து ஒன்னா உட்காந்து லிரிக்ஸ் எல்லாம் உட்காந்து டியூன் ஒன்று போட்டு, அது ரொம்ப அழகா நம்ம ஒரு உங்க ஸ்கூல்ல இருந்து பிள்ளைங்களெல்லாம் போட்டு டான்ஸ் எல்லாம் அவங்களுக்கு அதை ஆட வச்சு டீச்சர்ஸ் எல்லாம் இன்வால்வ் ஆகி அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ரொடக்ஷனா மாறி, இதோட ஒரு பெரிய என்ன சந்தோஷம்னா, உங்க மம்மி டாடி அவங்க அதை நேசிச்சு அதுக்காக எவ்வளவு செலவு செஞ்சு டைம், மணி, டேலண்ட், எல்லா எஃபர்ட்ஸ் அதுல போட்டு அது ஒரு நல்ல பாட்டா வந்து இப்போ எத்தனையோ லட்சக்கணக்கான பீப்புள் வந்துட்டு உங்க சேனல் மூலியமா அது பாக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பாட்டு ஆண்டவர் பண்றதுக்கும் ப்ரொடியூஸ் பண்றதுக்கும் எழுதி அது கம்போஸ் பண்றதுக்கும் கிருபை கொடுத்தாரு. இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சு உங்க செஷன். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். 3 பேருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அவங்க லைஃப்ல வந்து காட் என்ன லீட் பண்ணாங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. இது நீங்க ப்ரொசீட் பண்ணுவீங்க நான் நம்புறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. லெட்ஸ் மீட் யூ நெக்ஸ்ட் டைம். டடா பாய். உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன்.